முத்து வழக்கம் போல் ஒர்க் ஷாப்புக்கு வராரு. ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கலாய்க்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா வந்து அந்த புதுசாக ஒருத்தர் அதாவது மீனாவை வந்து ஃபாலோ பண்ணுறாருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து முத்துவை தேடி வராரு. முத்துவை தேடி வந்ததுக்கப்புறமேட்டு அண்ணா வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாரு. வா தம்பி, காதல் பண்ணா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு. ஆமாங்க நல்லா இருக்காங்கண்ணா. அந்த மாதிரியா நான் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னோம்ல, அது இந்த மாதிரியா அன்றைக்கி பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுட்டேன். திரும்ப இன்றைக்கும் பேசினேன். அப்புறம் இன்றைக்கி ஏதோ பேச வந்தாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாகி போயிடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரில, பார்த்துட்டு ஓடி வந்துட்டேண்ணா, அவங்க ஏதோ பேச வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறமே அவர் சொல்கிறாரு, ஏன்டா தம்பி இவ்வளோ நல்லவனா இருக்கிறிய, பேசாமல் வந்து அவங்க வீட்டுக்கே போய் அந்த பொண்ணை போய் பொண்ணு கட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாரு. அப்படி எல்லோரும் கலாய்க்கிறாங்க. என்ன ஊற்றி இப்படிலாம் பேசுகிறேன்னு. அதான் நண்பா சிறப்பு, என்ன பையன் நல்ல பையன் தானே, பொண்ணு வீட்டிலே போய் பொண்ணு கட்டால் பொண்ணு கொடுத்துருவாங்க அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய அம்மா அந்த அதாவது மனோஜோட அம்மா அந்த திருஷ்டி பொம்மை இருக்கிற அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அதை வந்து வீட்டுக்கு கொண்டு வராரு. வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டு வந்து இது வந்து விஜயை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. என்னடா இது ஏன் ஃபோட்டோ கொண்டு வந்துருக்கு அப்படின்னு. இது எந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்குது அப்படின்னா, தெரியும் ஞாபகம் இருக்குது, அந்த அன்றைக்கி வந்து தலையில் மாவு கொட்டிச்சுல, அதை வந்து வேணுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி தானே தான் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மீனா தான் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்கிறாங்க. அன்றைக்கி உடனே அந்த அன்றைக்கி இவருக்கு கோவம் வருது முத்துக்கு. எதுக்கு எடுத்தாலும் மீனாவே காரணத்தை சொல்லுங்கள், மீனா எனக்கு என்ன பண்ண, மீனா தானே ஃபோட்டோ பிடிச்சா அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ருதிக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப வந்து கலாய்க்கிறாங்க. அப்புறம் ஆண்டி வந்து தலையில் மாவாக இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திருஷ்டி போமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அப்புறம் இது பண்ணிட்டு திரும்பி வந்து மீனா மேலேயே வந்து விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா சாடுறாங்க. மீனா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி இப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் உடனே வந்து ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து அன்றைக்கி இந்த பிக்சர் வந்து எடுத்த பிக்சரை வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருந்தேன். அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தேன், யாரோ அந்த மாதிரி கிராப் பண்ணி போட்டிருந்தாங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாங்க. அப்புறம் ரோகிணியும் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மனோஜ் வந்து திரும்பியும் வந்து மீனா மேலே பாயிறாங்க. மீனா தான் இதுக்கு காரணம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முத்து வந்து எய்த்து பேசி என்ன பண்ணுறாருன்னா வந்து அதை வந்து சொல்லி சண்டை போடுறாரு. இதுக்கடையில் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து தின்னப்பல அண்ணாமலை வந்து வராங்க, வெளியே இருந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு சிரிப்பு அடக்க முடியல. இங்கே வா அப்படிங்காரு. என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு. அந்த ஃபோட்டோவையும் அந்த திருஷ்டி பண்ண பொம்மை ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இது விஜயா தான், கன்ஃபார்மே இல்லை, இது வந்து நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிரிக்கிறாரு. இந்த இது பண்ணுறாங்க. இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஏகக்காலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திரும்ப அண்ணாமலைக்கு வந்து சண்டைக்கு போகிறாங்க. அப்படி பண்ணும்போது ஆமாம் உன்னுடைய ஃபோட்டோனா எல்லோரும் வாங்கிடுவாங்க, என்னுடைய ஃபோட்டோ அந்த மாதிரியா ஃப்ரேம் பண்ணி போட்டால் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அன்றைக்கி அதுக்கு என்ன சொல்லுவார் முத்து, கண்டிப்பாக ஓடாதுப்பா, நல்ல சேல்ஸ் இருக்குப்பா. பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இறங்கியிருக்குது. ஆனால் வந்து இன்னும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நார்த்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸு. மனோஜ்கிட்ட கேட்குறாரு, டேய் மனோஜ் எவ்வளோடா இந்த ஃபோட்டோ? 200 எப்பா 200 இதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு. அவர் தம்பி ரவிட்ட. அது காப்பி ரைட்ஸ் அந்த காப்பி ரைட்ஸ் வந்து நம்மளே வாங்கிக்கலாம்டா, நம்ம வாங்கி பண்ணால் நல்ல பிஸ்னஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் சொன்னோடனே அப்படி உடனே விஜய் வந்து எரிச்சலாக வந்தாங்க. அந்த அண்ணாமலைகிட்ட கமெண்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி அண்ணாமலை என்னை வச்சு பிஸ்னஸ் பண்ண பார்க்காங்க பாருங்க அப்படின்ட்டு சொன்னோடனே அண்ணாமலை சொல்கிறாரு, உண்மை தானே இதில் என்ன இருக்குது, பிஸ்னஸ் பண்ண நல்லா தானே ஓடும், உண்மையான சொல்கிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லி சொன்ன வரமாட்டு அவங்க அப்படியே இது பண்ணுறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன்ஸ் முடியுது. அடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கடைக்கு கொண்டு போகிறாரு. கடைக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமாட்டு நல்லா அந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா பூமாலாம் போட்டு பூஜை பண்ணுறாங்க அவங்களோட லேபர்ஸு. அது உடனே திட்டாரு, இந்த ஃபோட்டோ கலத்துங்க அப்படிங்காரு. உடனே வந்து ரோகி வந்து கூல் எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டு கேட்குறாங்க. அப்புறம் திரும்ப கலத்திட்டு அங்கே கொண்டு போய் வைக்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா சந்தோஷ் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சிருக்குது நம்ம இதில் பிஸ்னஸில், உங்களுக்கு வந்து 10 lakhs நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமாட்டு நம்ம குஷியாகிடுறாங்க. குஷியானதுக்கப்புறமாட்டு அந்த 10 lakhs எடுத்து இன்றைக்கி அதை வந்து அந்த நியூஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ரோகிணிட்டு வந்து ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணதுக்கப்புறம் ரோகிணி ஓகோ அப்படிங்கிறாங்க. திரும்ப அந்த ஃபோட்டோவை கழட்டி போட்ட ஃபோட்டோ எடுத்து மாற்றா அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்கு ஆண்டி பற்றி தெரியும்ல, ஆண்டி வந்துட்டாங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தாங்கன்னா உன்னை விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி திரும்ப அந்த ஃபோட்டோ எடுத்து தூக்கி வெளியே தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னோன்னே திரும்பியும் வந்து லேபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ வெளியே தூக்கி போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, மனோஜோட ஃப்ரெண்டு. ஏன்னா ஏற்கனவே வட்டிக்கெலாம் கொடுத்தாருல பார்க்கில் உள்ள ஃப்ரெண்டு, அவர் வராரு. இந்த மொட்டை பாஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த 10 லட்சம் லாபம் வந்ததாக அவர் வந்து சொல்ல வராரு. அப்புறமே என்ன அப்படின்னா இல்லை இது வந்து தொழில் சீக்கிரட் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவர் அப்படியே ஓடுறாரு. ஓட்டுனவரை இவர் என்ன பண்ணுறாருன்னா பின்தொடர்ந்து
பின்தொடர்ந்து போகிறாரு. பின்தொடர்ந்து போகிறோட என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை தொழில் சீக்கிரட்னு ஏதாவது சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தொழில் சீக்கிரம் சொல்லக்கூடாது தான், நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இழுக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தாங்கன்னா இவங்க வந்துருந்தாங்க, அவங்களுடைய மனைவி வந்துருந்தாங்க ரோகிணி வந்ததுக்கப்புறமாட்டு என்ன சொல்லவா வேண்டாமா அப்படின்னு இழுக்கிறாரு. சொல்லவும் மனசு வருது, சொல்ல வேண்டாம் மனசு வருது. கடைசி என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே பேந்த முடிக்கிறாரு. அப்புறம் இவரும் வந்து மொட்டை பாசனம் பண்ணுறாருன்னா அப்படியே இவரே பார்க்குறாரு. இதோட முடிஞ்சிச்சு.